கரங்களை தட்டி இப்பொழுது அண்ணன் அவர்கள் நமக்கு தேவ செய்தியை நமக்கு தருவார் என்று அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வருடம் துவங்கின முதல் கொண்டு ஓட்டம் நிற்பாது இல்லை, இதுவரை நிற்கல, ஓடிக்கிட்டு இருக்கேன். நேற்றைய தினத்தில் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசி முடித்து மறுபடியும் கிளம்பி வர கர்த்தர் கிருபை செய்தார். வர முடியலன்னு சொல்லிடலான்னு கூட யோசித்தேன். இவரை ஏற்கனவே நான் காயப்படுத்திட்டேன், ஏற்கனவே அவர் மனதை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அம்மா அவர்களும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சில நேரங்களில் தலைவர்களுக்கு சில காரியங்கள் மனதிலே நிற்காது. பல காரியங்களை சொல்லுகிறபடினாலே சில காரியங்கள் மனதில் தங்காது. ஆனாலும் தவறு செய்தால் அது எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்பது தான் மிக மிக முக்கியமானது. நான் சொல்கிறது புரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தெரியும். மன்னிப்பு கேட்பதில் எந்த விதத்திலும் நம்முடைய தகுதியை நாம் இழந்து போவது கிடையாது. ஒருவேளை எனக்கும் என் மனைவிக்கும் வாக்குவாதங்கள் வருமானால் அந்த வாக்குவாதத்திலே ஒருவேளை என் மனைவியை நான் காயப்படுத்திட்டேன்னா அவளிடம் கூட நான் முதலாவது மனிதனாய் போய் மன்னிப்பு கேட்பேன். ஏன்னா ஒருவரை ஒருவர் மன்னித்து தேவ அன்பை நாம் வெளிப்படுத்தினால்தான் இந்த இடத்துலேருந்து பேசக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு அழகு உண்டு, மதிப்பு உண்டு, தேவனை கனப்படுத்துவதாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மன்னிப்பு கேட்க யாரும் தயங்கக்கூடாது. அது பெரியவர்களோ சிறியவர்களோ நமக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பு நிமித்தமாக தான் இன்றைக்கு நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொன்னால் தான் எனக்கும் தெரியும். ஆமாம் தானே? அவர் மன்னிக்கலைன்னா இப்படி வந்து உட்கார முடியுமா? இவ்வளோ அழகான பொன்னாடை வெண்ணாடையாக மாறுமா? சொல்லுங்கள். அவர் பொன்னாடைன்னாரு, அது என் மேலே விழுந்த உடனே அது என்ன ஆயிடுச்சு? வெண்ணாடையாகிடுச்சு, அது பரிசுத்தமாகிடுச்சு. அதான் மன்னிப்பு பரிசுத்தத்தை கொண்டு போய் சேர்க்கும். எல்லாம் சொல்லுங்கள். இது வர ரொம்ப கஷ்டம். மன்னிப்பு கேட்குறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். என் சின்ன மக அவங்க அக்காவை கொஞ்சம் திட்டா, வயது வந்த பிறகு, அறிவு ஞானம் வந்த பிறகு. அப்போ நான் சொன்னேன், நான் கேட்டுட்டேன். அதை கேட்டுட்டதுனால ரூம்லேருந்து வந்து அக்கா கிட்ட மன்னிப்பு கேளுன்னா கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன்ட்டா. தலையை திருப்பிக்கிட்டா, மூஞ்சி திருப்பிக்கிட்டா, பார்க்க மாட்டேன்றா, என்னையும் பார்க்க மாட்டேன்றா, அவங்க அம்மாவையும் பார்க்க மாட்டேன்றா, அவங்க அக்காவை அசலே பார்க்க மாட்டேன்றா. சின்னதுலேயே இது என்ன ஆகிடுது? ரொம்ப ஸ்ட்ராங் மனசு என்ன ஆகிடுது? நமக்கு சின்னதுலேயே தயாராகிடுது. மன்னிப்பு கேட்குறதுல ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த சபை உருவானதற்கு காரணம் மன்னிக்கப்பட்டவர்களுடைய பிரயாசத்தின் நிமித்தமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் அவர்களுடைய தாழ்மை நிமித்தமாகவும் இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கதை சொல்லுங்கள். உண்மையை சொல்லுகிறேன், இந்த சபையை நான் காணும் பொழுது எனக்கு தருணம் கொடுத்துருந்தா அன்றைக்கி பிரதிஷ்டை அன்றைக்கி நான் கண்டிப்பாக வந்திருப்பேன். ஏன்னா கிராமத்து சபைகள் அதிகமாக நான் திறந்தது கிடையாது. எல்லாம் நம்ம தலைவர்கள் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அண்ணனை இவ்வளோ தூரம்லாம் இழுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்புகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே பட்டணத்தில் வச்சு என்னை கனப்படுத்தி அனுப்பிடுவாங்க.
ஆனால் இந்த கிராமத்தில் வந்து நான் நிற்கும்பொழுது காரை விட்டு எழுந்து அந்த இடத்தை விட்டு வெளியே போகிறது, தேவரீர் நீர் இந்த சபையில் எப்பொழுதும் எழுந்தருளுவீராக. எழுந்திருக்க முடியாத நிலையில் இருக்கிற நாங்கள் எங்களை நீர் எழுப்பும் ஆண்டவரே. இந்த பகுதியிலே சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்களும் இந்த ஒரு திருச்சபையின் மூலமாக அநேகர் உம்முடைய ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. 3 மாவட்டமா அல்லது 3 ஏரியாவா நீங்கள் ஜெபிக்கும் சொன்னது? தாலுக்கா. எத்தனை தாலுக்கா உங்களுக்கு? 3 தாலுக்கா தானே உங்களுக்கு? ஓகே, 3 தாலுக்கா. அவர் ஜெபிக்கும்போது நான் கீழே உட்காந்து தான் நான் எல்லாமே ஆராதனை பார்த்தேன், கேட்டேன். சரளமாக பாடிக்கிட்டே இருக்கார். பாட்டு ஒன்றுக்கு மேலே கேப் இல்லாமல் பாட்டை தேடி கூட எடுக்க மாட்டேன். எனக்கு என் வயசுக்கு வந்தால் தேடுவார்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அவருக்குள்ளே இருக்கிற அந்த பொங்கி எழும்புகிற நன்றி உணர்வு, பரலோகத்தில் இருக்கிற தேவன் பாடல்களினாலே துதிக்கவும் கர்த்தருடைய சத்தத்தை துணிக்கவும் மற்றும்படியாக ஜபத்திலே இந்த 3 தாலுக்காக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் இந்த ஆலயத்தை நிரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கமான ஜபத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. 40 நாள் ஆனதாச்சே, 40 days ஆயிருக்கு. 40 என்பது வேத வசனத்தில் மிக மிக முக்கியமான ஒரு நம்பர். 3 எவ்வளவு முக்கியமோ அதே போல் 40 மிக மிக முக்கியமானது. அது மோசேயின் காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட நம்பர். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் நாட்களிலே அவர் உபவாசித்து முடித்த அந்த நாட்களோடு கூட கணக்கிடும் பொழுது இந்த சபை இன்னொரு 40 ஆண்டிலே ஒரு பெரிய எழுப்புதலையும் வானம் திறக்கப்பட்ட அனுபவத்தையும், ஒருவேளை சாத்தான் உங்களை சோதித்தாலும் வசனத்தை கொண்டு நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நல்லவே பலமா கரங்களை தட்டு. நாற்பது நாள் என்பது வசனம் நமக்குள்ளே ஊறி கிடக்கிற நம்பர். அது எண்ணிக்கை என்ன நம்பர்? அது 40 என்பது வார்த்தை. இயேசு வார்த்தையினாலே ஜெயித்தார். இந்த சபையும் தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. பிரைஸ் தி லார்ட். நான் வெகு நேரம் நான் பேச மாட்டேன், களைத்து போயிருக்கேன். ஆனாலும் பேச ஆரம்பிச்சுட்டா மைக்கு கீழே வைக்க தெரியாது, அதுதான் ப்ராப்ளம். ஆனாலும் ஐயா எவ்வளோ நேரம் நிற்க வேணாம், நீங்கள் உட்காருங்க, நான் பேச போகிறேன். இல்லைன்னா நின்றுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் காத்து சோத்திரம். சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம். பட்டணத்தாரை பார்க்குறத காட்டில் இந்த கிராமவாசிகள்கிட்ட இருக்கிற அந்த தாழ்மையும் அன்பும் பாசமும் அது வேறு எங்கேயும் கிடைக்காது, உங்ககிட்ட தான் கிடைக்கும். அதுக்காக தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் முழங்காலிலிருந்து கர்த்தரை துதித்த பார்க்கும்பொழுது நான் மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு என்னை அழைத்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை அபிஷேகித்து அவருடைய வார்த்தையினாலே கடைசி காலத்தினுடைய சத்தியத்திலே உங்களை நடப்பித்து ஜனங்களை ஆயத்தப்படுத்தி சீக்கிரமாய் மாரநாதா இயேசு வருகிறார். அவர் வருகையிலே நாம் அனைவரும் ஒன்றாய் அவரை சந்திப்போமாக. நல்ல கரங்களை தட்டி ராபா லாபாதா ராலாபாதி லாபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆவியிலே நிறைந்து கொஞ்ச நேரம் ரிபானா ஷெக்கே தேரேலே தேனியா அந்நிய பாஷையிலே கர்த்தரை துதிப்போமாக. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதிப்போமாக. வெறும் பாடல் அல்ல, ஆவியில் நிறைந்து துதிக்கிற பாடல், ஆவியில் நிறைந்து வசனத்தை கேட்கிற அனுபவம், ஆவியில் நிறைந்த ஒரு ஆலயமாய் நிரம்பியிருக்கட்டும் கர்த்தாவே. சாலமோனுடைய ஆலயத்தின் மீது உம்முடைய அக்கினி இறங்கினது போல இந்த ஆலயத்தின் மீது உம்முடைய அக்கினி இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் உரைக்கப்படுவதாக, அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுவதாக, தேவ வசனத்தினால ஜனங்கள் புடமிடப்படுவார்களாக.
உம்முடைய சாயலை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. ஆமேன், ஆமேன். அப்படியே ஆக கடவுது. ஆமேன் என்பது என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. இன்றைக்கும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கீழே இருக்கும்போதும் பாடலை கேட்டேன், ஆராதனை கேட்டேன். பல காரியங்கள் என் மனதிலே போயிற்று. ஒரு ஸ்தோத்திர ஆராதனைக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த 40 நாட்கள் நம்ம கடந்து வந்த சூழ்நிலை திடீரென்று ஒரு வசனம் எனக்குள்ளே வந்தது. நான் நிறைய ஆயத்தப்படுத்துவேன், ஆனால் ஆவியானவர் மேடை ஏறினதும் மாற்றிடுவார். என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்காக உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு எல்லாம் ஏற்படுத்திப்பேன். ஆனால் அவர் மேலே ஏறினா அவரை திருப்திப்படுத்துகிற வார்த்தையை தான் கர்த்தர் தருவார் நமக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களோடு கூட நான் எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி இது. நான் 8 வயது உள்ளவனாக இருக்கும் பொழுது என்னுடைய அப்பாவுடைய திருச்சபையிலே அமர்ந்திருக்கும்போது இந்த வசனத்தை அவர் பேச நான் கேட்டேன். அப்பொழுது 8 வயது எனக்கு இந்த வசனம் என்னை தாக்கும் பொழுது அன்றைக்கு சிந்திக்க ஆரம்பித்தேன். தேவன் எவ்வளவாய் தான் படைத்த சிருஷ்டிப்புகள் மீது கவனமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை. அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் ஒவ்வொன்றும் அவருடைய கரத்துக்குள் அடங்கியிருக்கிறது. நீங்களும் நானும் கூட அவருடைய சிருஷ்டிப்பு தான், ஆனால் நாம் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் கர்த்தருடைய கரத்துக்குள் நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறீங்களோ அவங்களாம் நல்ல பலமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நல்ல ஒரு பலமான அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நாம் படிப்போம் வசனத்தை. திடீரென்று மாற்றப்பட்ட செய்தி. நேற்று காரில் வரும்போது ஒரு வசனம், அதுக்கப்புறம் ரூம் போனதும் ஒரு வசனம், அதுக்கப்புறம் நீ காலையில் ஒரு வசனம், மேடை ஏறினதும் இன்னொரு வசனம். இதுதான் ஆவியானவர் பேசுகிற ஒரு செய்தி. ஆயத்தப்படுத்தி கொடுக்கறது ரொம்ப ஈஸி. நமக்கு 4 குறிப்பு தேவை அல்லது 3 குறிப்பு தேவை. அந்த 3 குறிப்பை வச்சு உங்களுக்கு விலைக்கு கொடுத்துட்டு போகிறது ரொம்ப தேவை. ஆனால் உணர வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வசனத்தை கேட்குறது ரொம்ப ஈஸி, ஆனால் கேட்ட வசனத்தில் உணர்வு அடைகிறோம் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அநேகர் உணர்வு இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், தொழுது கொள்கிறார்கள், பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். மாம்சத்தில் கூட மக்கள் ஆடுகிறார்கள், ஆவியில் இல்லை, மாம்சத்தில் ஆடுகிறவர்களும் இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், சபைக்குள்ளே உணர்வை உண்டு பண்ணுகிற ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. உணர்வை உண்டு பண்ணுகிற ஆவியானவர் இங்கே இருக்கார். ஏன் தெரியுமா? அவருக்கு பிரியமானவர்களை நம்மை உருவாக்கி உணர்வுக்குள்ளே கொண்டு வந்து அவருடைய மகிமையினாலே நம்ம அவர் மூடுகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா, ஏதாவது ஒரு சத்தம். இது சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் கேட்கக்கூடாது. இரவில் எனக்கு வேண்டாம், நீங்களாம் ஆமேன் சொல்லணும், நீங்களாம் அல்லேலூயான்னு சொல்லணும். இந்த வசனம் புரிஞ்சாதான், உணர்ந்தாதான் அல்லேலூயா ஆமேன் வரும். சொல்லி கொடுத்து வரக்கூடாது. எனக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு வாங்கல்ல சுவிசேஷகர்லாம், எனக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமையாக ஒரு ஆமேன் சொல்லுங்க. இது ஆமேன்னு அல்லேலூயா என்ன பிச்சை போடுற மாதிரி நம்ம கேட்கக்கூடாது. நீங்கள் யாருக்கும் நீங்கள் பிச்சை போட வேண்டியது. மேடையில் இருக்கிறவங்களாம் நான் பிச்சைக்காரங்களா? இல்லை. ஆனால் நான் உங்ககிட்ட வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்ககிட்ட இருந்து நான் கொடுக்குற வார்த்தையை நீங்கள் உணர்வடைந்து அதை ஒரு ஆமேன் ஒரு அல்லேலூயா நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு அஸ்திபாரம், அந்த வசனத்தின் அஸ்திபாரம் உள்ளே இறங்குகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கு நல்ல ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளவு தேவனுடைய பார்வையிலே முக்கியமானவர்கள். இந்த இடத்துல, இந்த கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் உருவாக்கிறது காணும் பொழுது தேவனுடைய மனுஷனுடைய தரிசனத்தை நான் பார்க்கிறேன். தேவன் அவர் கொடுத்த தரிசனமும், அவர் சொன்னார் ஒரு 4000 ரூபாவை வச்சுக்கிட்டு தான் நான் ஆரம்பித்தேன். அந்த 4000 ரூபாய் 40 இல்லை, அது வளர்ந்துக்கிட்டே போய் இன்னும் இந்த முடியல, காம்பவுண்ட் வால்லாம் போடணும், இன்னும் பெரிய ஆலயத்தினுடைய முன்பகுதியெல்லாம் நல்ல பிரம்மாண்டமாக தரைகள்லாம் ஒழிக்கப்படணும். ஏன்? நாளைக்கு ஒரு பெரிய கன்வென்ஷனே அவர் நடத்தணும் இந்த இடத்துல. நீங்கள் என்னை கூப்பிடுங்களோ கூட மாட்டீங்களோ, ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த இடத்துல நிறைய ஆத்துமாக்கள் சுவிசேஷத்தின் மூலமாக இந்த சபைக்கு முன்பாக அநேக சுவிசேஷகர் வருவாங்க. உங்கள் தரிசனம் கட்டடம் அல்ல, உங்கள் தரிசனம் ஆத்துமாக்கள்.
ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் தரிசனம், என் ஊழியத்தினுடைய தரிசனம், என்னுடைய ஊழியத்தின் தரிசனம் 54 ஆண்டுகள் ஆகிறது நான் ஊழியத்திலே, கர்த்தருடைய ஊழியத்திலே இருப்பது. இந்த 54 நான் கண்ட ஒன்று என்னென்னா, எனக்கு கட்டடம் முக்கியம் அல்ல, எனக்கு ஆத்துமாக்கள் தான் முக்கியம். தேவனுக்கு எது முக்கியம்? கட்டடம் அல்ல, ஆத்துமாக்கள். இதை தான் நாம் சபைக்குள்ளே கொண்டு வந்து நிரப்ப வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. பாஸ்டர் பார்த்து, பாஸ்டர் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக கட்டி வச்சுருக்கீங்க, தேங்க்யூ, நல்லா இருக்கு, அவங்க உதவி செய்தாங்க, இவங்க உதவி செய்தாங்க, கர்த்தர் அற்புதமாய் காகங்களை கொண்டு வந்து போஷித்தார், தூதர்களை கொண்டு வந்து போஷித்தார், எலியாவை கொகைக்குள்ளே வச்சு கூட போஷித்து வெளியே தூக்கிட்டு வந்தார். எதற்கு தெரியுமா? உன் மேலே நான் வைத்திருக்கிற அபிஷேகத்தை நீ மறந்துட்ட. ஒரு முறை அந்த சால்வியை நீ எடுத்து உன் மூஞ்ச மூடு, உன் முகத்தை மூடு. அந்த சால்வையை நீ எடுத்து மூடும் பொழுது தான் தெரியும் என் மகிமை எவ்வளவு பெரியது என்பது. நல்ல பலமா, நல்ல பலமா. இன்றைக்கு என்னோட வந்த தம்பிமார்கள் மேலே கூட அநேக இடங்களில் இந்த சால்வை விழுந்திருக்கு. என் மேலே போட்ட பிறகு அந்த சால்வைகள் அந்த பிள்ளைகள் மேலே விழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? 1000 10,000 கணக்காக என்னோடு கூட காரில் பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்கு நான் சந்தித்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு போன சபைகள் எல்லாற்றையும் பார்த்துருக்காங்க. நான் கூட அவ்வளோ பார்க்க முடியாத காலம்லாம் இருந்தது. இன்றைக்கி இவர்கள் மூலமாக நான் பல சபைகள், பல கிராமங்கள், பட்டி தொட்டிகள்லாம் கடந்து போகிறேன். வின்சென்ட் ஐயா, எனக்கு மட்டும் நீங்கள் சால்வை போடல, என்னை பார்த்துக்கிற தம்பிமார்களுக்கும் என்னை நடந்துக்கிற தம்பிமார்களுக்கும் நீங்கள் போட்ட சால்வை இருக்க, அது சாதாரணமான சால்வை அல்ல, அது தேவனுடைய மகிமையின் சால்வை, தேவனுடைய மகிமையின் சால்வை. ஏன் சொல்லுகிறேன்னா, எலியா அதை மறந்துட்டான். எசபேலுக்காக, ராணிக்காக பயந்துட்டு என்னை அழிச்சிருவாளோ, என் ஜீவனை எடுத்துருவாளோன்னு சொல்லி கதறின மனுஷன் வேணும். இன்னைக்கு நான் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆனால் எந்த இடத்துல நமக்கு பெரிய சவால் எழும்புகிறதோ, எந்த நேரங்கள் எல்லாம் இந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு பெரிய சவால் எழும்புகிறதோ, அப்பெல்லாம் மறந்துடாதீங்க, நீங்கள் நதியோரம் போய் அமர வேண்டிய அவசியம் இல்லை. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் இன்னைக்கு நான் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் சொல்லுகிறேன், நாம் எச்சரிக்கப்படும் பொழுது அல்லது சவால் வரும் பொழுது ஒன்றை மறந்து விடாதீர்கள், நதி அண்டையில் போய் விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நதியிலே போய் அங்கே ஆயிலும் ஒளிந்து கொள்ளலாம். நதியில் எங்கே ஒளிய முடியுங்க? நதி பறந்து கிடக்குது, ஓடுகுது எந்த பக்கமும், அதுக்கு எந்த சுவர்களும் இல்லை. ஆனால் எலியா நதியோரத்தில் போய் அமர்ந்துக்கிட்டு அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்றுட்டு சொல்கிறான், நான் ஒருத்தன் ஜீவனை கொடுத்து இன்னைக்கு சாவறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏயா என்னை இந்த ஊழியத்தில் வச்சிருக்கிறீர்? ஏயா இந்த ஆலயத்துக்கு என்னை கொண்டு வந்தீர்? எதுக்கையா இந்த ஆலயத்தில் என்னை வைத்திருக்கிறீர்? நான் சொல்லிட்டேன், எதுக்கு வந்த? காணிக்க போடவா? போடு, நல்லது, உனக்கு நல்லது. ஜெபிக்கவா? ஜெபித்தா உனக்கு நல்லது. நீ தேவனுடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்தா உனக்கு நல்லது. இந்த ஆலயம் நல்லதை தான் கொடுக்கும் தவிர கெட்டதை கொடுக்காது. நான் சொன்னது கேட்டிங்களா இல்லையா? இந்த ஆலயத்தில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நல்ல சத்தமா யூனிஃபார்மில் வந்திருக்கிற அத்தனை பேருமே சொல்லுங்க நல்லதுன்னு. உங்களை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, உங்கள் கலரும் நீங்களும், ஆனால் சத்தம் வர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் நான் சொல்லுகிற நல்ல காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு இந்த இடத்துல நீ நதியோரத்தில் போய் சவாலை பார்த்து பயந்து இருக்கக்கூடிய இடம் அல்ல. உங்களை சுற்றி நதி இருக்கான்னு கூட தெரியாது எனக்கு. ஆனால் நதி அண்டையில் போய் உட்கார்ந்தான். நான் சொல்கிறேன், அங்கேயும் கர்த்தர் காகத்தை கொண்டு வந்து போஷித்து நீ ஜீவனோடு இருறான்னு தான் சொன்னார். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனோடு இரு. எந்த சவாலை நீங்கள் சந்தித்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவனை அவனால் தொட முடியாது, பிசாசால தொட முடியாது, எந்த ஜீவனாலும் உங்கள் ஜீவனை அழிக்க முடியாது. நான் சொல்லுகிற வார்த்தை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் இந்த ஆலயத்துடைய மகிமையினாலே, மகிமை என்ற சால்வையினாலே உங்கள் ஜீவன் மூடப்பட்டிருக்கிறது.
ரிபாலா செத்தரேலேதனி அந்துரலபா. தேவ ஆவியானவர் நம்மை மூடும் பொழுது யார் நமக்கு எதிராக எழும்புவான்? யார் நமக்கு எதிராக எழும்பி சத்தத்தை எடுக்க முடியும்? இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், உன் ஜீவன் அது தேவனுடைய ஜீவன். மறுபடியும் சொல்லுகிறேன், காதுள்ளவன் கேட்க கடவன். சபையில் இருக்கிற காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். உங்கள் ஜீவன் உங்களதல்ல, உங்கள் ஜீவன் தேவனுடைய ஜீவன். அந்த ஜீவனை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஆதலால் நான் சொல்லுகிறேன், இந்த பகுதியிலே கர்த்தர் உங்களை கொண்டு இழந்து போன ஜீவனை உடைய மக்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, when you shareன்னுவாங்க. நீ பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நீ பகிர்ந்து கொள்ளும் பொழுது, எல்லாம் சொல்லுங்க. நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ள தெரியாது. என் மகன் பிரேம் சின்னதில் அவங்க 2 தங்கச்சிங்க அவங்க கையில் இருந்த பிஸ்கட் பாக்கெட்லேருந்து ஒரு பிஸ்கட் கேட்குறாங்க. அவன் அப்படின்னா இன்றைக்கி அவர் பெரிய ப்ரீச்சர். அவர் இங்கிலாண்டில் நல்ல தேவன் அவருக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்துருக்காரு. சின்னதில் அவர் பண்ணது அந்த பிஸ்கட்டு, சின்ன பிஸ்கட் பாக்கெட்டு, அதில் அக்கா ஒன்று கேட்குறா, தங்கச்சி ஒன்று கேட்குறா. தம்பி ராஜன் ஓரமாக நின்று கேட்க பயம். அவங்க 2 பேருமே எப்பவுமே அடிப்பிடி சண்டையில் இருப்பானுங்க. அந்த ஒரு சின்ன பிஸ்கட்டு கொடுப்பதற்கு அவனுக்கு அந்த நாட்களில் தெரியல அது. ஆனால் என்ன யோசித்தானோ தெரியல, திடீர்னு எடுத்து பேக்கெட்டில் இருந்த ஒரு பிஸ்கெட்டை முதல் தங்கச்சி கொடுத்தான், அடுத்தது அக்காவுக்கு கொடுத்தான், அடுத்த பெரிய தங்கச்சி கொடுத்தான், அடுத்து திரும்பி அவங்க அண்ணங்கிட்ட ஒன்று கொடுத்தான். 3 பேரை சாப்பிட்ட பிறகு இவன் கையில் இன்னும் ஒரு 5 இருக்குது மீதி. அந்த 5லேயும் என்ன பண்ணான், அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை மட்டும் கையில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். இதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்பாவுடைய வேலையே பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம அப்படியே ஆவியில் போயிடக்கூடாது. மேலே நான் ஜெபிக்கிறேன்னு விட்டுறக்கூடாது. பிள்ளைகள் மேலே கண் இருக்கணும் எப்போவுமே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்துருக்காரு. எல்லாம் சொல்லுங்க. பிள்ளைகளை நம்பி கொடுத்துருக்காரு. நல்ல ஆலோசனைலாம் நான் கொடுத்துட்டு போவேன். சும்மா ஏதோ ஒன்று கதை விட்டு போகிறதுக்கெலாம் நான் வரமாட்டேன். கதை சொல்கிறதுக்காக அவ்வளோ தூரம் நான் பிரயாணப்பட்டு வரல. நான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை காணும்படிக்காக பேச என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் பேசுகிறது யாருக்கோ பேசிக்கிட்டு இருக்காரு. உன் பிள்ளையை குறித்து அக்கறை இல்லாமல் எக்கேன்னா போட்டேன்டா அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க தாயே, முதல்ல உனக்கு தான் அது. அன்னாளுக்கு தேவன் சாமுவேலை கொடுத்த பொழுது அவள் பத்திரமாக அவன் பால் மறக்கும் வரை அவனை தேவ சமூகத்திலே வளர்த்தார். நல்ல கவனிங்க. யார் சமூகத்தில்? சத்தமாக சொல்லுங்கள். நல்ல சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் யார் சமூகத்தில் வளர்க்குறீங்க? இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பிள்ளை எப்படி நீங்கள் வளர்க்குறீங்க? தம்பி ஒருத்தர் உள்ளே வந்தார், கோட்டெல்லாம் போட்டு அப்படி ஸ்டைலாக இறங்கி முதல் பின்னால் போய் நின்னார். பின்னால் போய் நின்னவரை தள்ளிட்டு வந்து முன்னால் வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. கோட்டை போட்டுட்டு வரும்போது அவர் நடையை பார்த்தேன் நான். ஆஹா, பரவாயில்லையே, இந்த ஊரில் கூட ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு ஸ்டைலாக வந்து முன்னால் வந்து அதுவும் உட்காரும்போது, ஆஹா, எனக்கு கூட சின்னதில் இப்படி கிடைக்கலையே, எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுக்கலையேன்னு ஒரு தாக்கமும் ஏக்கமும் இருந்தது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், அப்பா அம்மா அவனை உடுத்தி வைத்து தேவ சமூகத்துக்கு எந்த அழகாக கொண்டு வந்தார்களோ அதே போல் அண்ணால் தன்னுடைய சாமுவேலை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கும் பொழுது அவனை கொண்டு வந்து அழகாய் வைத்தபடினாலே தான் அவனுக்கு தேவ சத்தம், தேவ சபையில் இருக்கிற சத்தத்தை அவனால் கேட்க முடிந்தது. நல்லா தான் கை தட்டுங்களேன். இன்னைக்கு நான் கேட்குறேன், அப்பா அம்மா உன் பிள்ளைங்க தேவ சத்தத்தை கேட்குதா? கோட்டு அவசியம் இல்லை, சூட்டு அவசியம் இல்லை, ஷூ கூட அவசியம் இல்லை. அந்த காலத்தில் செம்பரம்பாக்கம் என்ற பகுதியில் ஊழியத்துக்கு ட்ரம் அடிச்சுக்கிட்டு போகும்போது காலில் சாதாரண ரப்பர் செருப்பு தான். அது சாதாரண சீப்பான ரப்பர் செருப்பு. கல்லுகள் எல்லாம் கூழாங்கல்லுகளில் கிடையாதுங்க, கருங்கல். அந்த நாட்களில் 50 நீ பிறந்திருக்க மாட்டேன். ஆனால் நான் நடந்தேன், ட்ரம் அடிச்சுக்கிட்டு போனேன். நான் காலெலாம் வலிக்கும், ட்ரம் அடிப்பேன், அதே நேரத்தில் எங்கள் அப்பாவை திட்டிக்கிட்டே போவேன். புரியுதா?
ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு ஒரு மைல் தூரம் நடக்கணும். நான் அதில் ட்ரம் அடிக்கணும். ஐயா முன்னால் போவார், பின்னால் வர விசுவாசிகளும் பாடிட்டு வரணும். நான் ஒழுங்காக ட்ரம் அடிக்கலைன்னா திரும்பி பார்ப்பார். இப்படி தான் வளர்க்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். பிள்ளைகளை உடுத்தி அழகு பார்க்குறதுல நிறைய பேர் இருக்காங்க. என் கூட இருக்கிற தம்பி கூட ரொம்ப அழகு பார்ப்பார் அதில். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது என் பிள்ளை தேவ சத்தத்தை கேட்குதா. காதுள்ளவன் உன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமானது. தகப்பனே, கோபத்தில் பெல்ட் எடுத்து அடிக்கிறதில்ல, பலார்னு கன்னத்தில் அரைகிறதில்ல, போடி கழுத அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதல்ல ஒரு தாயினுடைய உத்தரவாதம். ஒரு தாயினுடைய உத்தரவாதம் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைகளை உருவாக்குவதற்காக. நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொன்னதை கேளுங்க. முதல் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக எந்தெந்த பிள்ளை உங்கள் பிள்ளைங்களை ஞாபகப்படுத்தி ஒரு தோத்திரம் பண்ணுங்க. சத்தமே வரல பாருங்க, தோத்திரம் கைத்தட்டு மட்டும் நல்ல சத்தம் வருது. ஆண்டவரே, என் பிள்ளை பேரை சொல்லுங்க, பிள்ளை பேரை சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த சபையிலே என் பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் மூடப்பட்டிருக்கணுங்க தாவே. மகிமையினால் எல்லாம் சொல்லுங்க, மகிமையினால். சத்தமாக சொல்லுங்க, மகிமையினால். வாலிப பிள்ளைங்களாம் சொல்லுங்க, மகிமையினால் நான் மூடப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படியே ஒரு இன்ட்ரடக்ஷனே இவ்வளோ தூரம் பிரசங்கமாக மாறும் நான் நினைக்கல. ஆனால் ஆவியானவர் சொல்கிறத சொல்லிட்டு போக வேண்டியது என் கடமை. ஏதோ இந்த ஆலயத்துக்கு வந்தேன், கட்டிட்டாரு, அழகாக கட்டிட்டீங்கய்யா, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ, எல்லாருக்கும் ஒரு சால்வையை போட்டு விட்ருங்க, ரொம்ப சந்தோஷம். பார்த்தேன், வந்து பார்த்ததும் அம்மோ இவ்வளோ பேருக்கும் சால்வை போடுறாரு, பரவாயில்லன்னு நானும் யோசித்தேன். சால்வை அது மகிமையின் சால்வையாய் மாறட்டும். அது மகிமையின் சால்வையாய் மாறட்டும். இன்றைக்கு நீங்கள் வாங்க போகிற ஒவ்வொரு சால்வையும் எலியா பயந்து நடுங்கி ஒரு நதி முதல் கொண்டு அடுத்த நதிக்கு வந்தான். அடுத்த நதியிலிருந்து மறுபடியும் அங்கே குகைக்குள்ளே பூந்தான். அது ஒரு 40 நாள் அவன் ஓடனான். வேற ஓடிட்டு 40 நாளில் ஓடி 40 மைல் தூரத்தில் ஓடி கடைசியில் ஒரு குகையில் போய் சேர்ந்துட்டான். இந்த சபை குகைக்கு போகக்கூடாது. என்னப்பா முழிக்கிறப்பா வின்சென்ட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கண்ணீர் சிந்தின ராஜா, எவ்வளோ கண்ணீர் இருந்திருக்கோம். என்ன சும்மா நினைக்கிறீங்களா கட்டுறது, என்னமோ உங்கள் வீடை கட்டுற மாதிரி நினைக்கிறீங்க. தேவனுடைய ஆலயத்தை வீடை கட்டுற மாதிரி கட்ட முடியாது. பணம் வச்சு கட்டினா அதில் ஆலயத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் விசுவாசத்தோட கட்டுகிற கட்டுதல் கர்த்தருடைய மகிமையும் விசுவாசிகளையும் கர்த்தர் கொண்டு வந்து நிரப்புவார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற வார்த்தை அப்படியே ஒவ்வொன்றும் நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தனிமையாய் மகிமையின் சால்வையை மூட மாட்டீங்க. இன்றைக்கி போடுகிற அத்தனை மக்களும் தேவ மகிமையினால் மூடப்படுவார்கள். அவர்கள் எல்லாரும் எழும்பி கர்த்தருக்காக ஆத்துமாக்களை சம்பாதிப்பார்கள். எத்தனை சால்வை போட போகிறீங்களோ எனக்கு தெரியாது. ஏறக்குறைய 50க்கு மேலே இருக்கும் போல நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியுது, ஒன்றும் புரியல எனக்கு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் பாஸ்டையா, ஒவ்வொருவரும் உங்களுடைய உடன் ஊழியர்களாய் அவர்கள் மாறுவார்கள். செங்கல் தூக்கினவர்கள் எல்லாம் உங்களோட உடன் ஊழியராக இருப்பார்கள். நீங்கள் தனிமையாய் பிசாசை துரத்த மாட்டீங்க. இத்தனை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளோடு கூட இந்த தேசத்தை, இந்த 3 தாலுக்காவையும் கர்த்தர் உங்களை கொண்டு அசைக்க போகிறார். நல்ல பலமா கரங்களை தட்டி தூத்துக்குடியில் இருக்கிற தம்பி ஜெயஸ்ராஜுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த தம்பியோட கூட ஒரு நாள் தங்கும்படியாக அவருடைய சபையிலே போய் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்தார். ரொம்ப அன்புள்ள தேவதாசன். அவர் அன்பிற்கு அடையாளம் தான் இந்த கட்டடமாய் நான் பார்க்குறேன். அவரோடு கூட இணைந்து கொடுத்த அத்தனை மக்களும், தோல் கொடுத்த அத்தனை மக்களையும் கர்த்தர் இந்த ஆலயத்திலே தம்முடைய மகிமையை இறங்க பண்ணுகிறார். எலியாவின் மீது அந்த மகிமையின் சால்வை, உன்னை நீ மூடிக்கோ, ஆனால் நீ மூடின மகிமையின் சால்வையை நான் உன்னை கொண்டு நான் எழுப்புகிற உடன் ஊழியனாகிய எலிசாவின் மீது அதை நான் உனக்கு கொடுக்கும் காலம் வரை நீ தலைவனாய் நின்று நடத்து.
இதுக்கு மேலே ஆலோசனை சொன்னால் நீங்கள் எப்போயா பிரசங்கம் பண்ண போகிறீங்கன்னு கேட்பீங்க. 84ஆம் சங்கீதம் எங்கள் அப்பா பேசினதை 8 வயதில் நான் கற்றுக்கொண்டதை திடீரென்று எனக்கு ஞாபகம் வந்தது. முதல் தடவை நான் கேட்டப்போ எனக்கு அது ரொம்ப சின்ன பையனாக இருந்ததுனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். என்னை பார்த்து சொல்லாதீங்க, பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள். அங்கே சொன்னால் தான் எனக்கு சொல்கிறது நல்லா இருக்கும். எனக்கும் அவர் நல்லவராக இருப்பார். ஆமென். 1, 2, 3 வரையும் முதல் படிங்க பார்க்கலாம். 4வது வசனம் வரை படிங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் அல்லது உம்முடைய ஆலயம், உம்முடைய ஆலயத்தின் பிரகாரம் எவ்வளவு இன்பமானவைகள். இன்னைக்கு முதலாவதாக இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கு 40 நாட்கள் நீங்கள் கண்டது என்ன, அனுபவித்தது என்ன? இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து உட்காரும் பொழுதெல்லாம் நன்றியுள்ளவர்களாக இருந்தது அது பெரிய காரியம் அல்ல. Lord, I want to thank you. உமக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த கிராமத்தில் எங்களுக்கென்று இப்படிப்பட்ட ஒரு கட்டடத்தை எழுப்பி தந்திரேன், நன்றி நன்றி நன்றின்னு 40 நாள் சொன்னது போதும். இப்போ இன்னையிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது, உம்முடைய பிரசன்னத்தினுடைய சந்தோஷமான நாட்களை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். இன்பமானவைகள். உம்முடைய ஆலயம் எனக்கு எப்படிப்பட்டது? சத்தமாக சொல்லுங்க. இந்த இடத்துல துக்கம் இருக்குமா? கண்ணீர் இருக்குமா? இருக்காது. உண்மையை சொல்லு தாயே. நாளைக்கே நீங்கள் வந்து நான் அழப்போற. ஏன் சொல்கிறேன்னா, தேவனுடைய ஆலயத்தை அழுகிறவர்களும் இருந்தார்கள், துதிக்கிறவர்களும் இருந்தார்கள், ஆர்ப்பரிப்பவர்களும் இருந்தாங்க. எஸ்ராவின் புஸ்தகத்தில் படிக்கும்போது முதியோர் எல்லாரும் அழுது கொண்டிருந்தாங்களாம் ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு. ஏன் அவங்க அழுது? துக்கத்தின் அழுகை அல்ல, நன்றியுள்ள அழுகை, ஆனந்தத்தின் இன்பத்தினுடைய அழுகை. ஏன்னா அந்த இன்பத்தில் மகிழ்ந்திருப்பது மாத்திரமல்ல, கண்ணீர் சிந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தர் முன்னால் எனக்கு பாஸ்டையா வந்து வின்சென்டையா எனக்கு போர்வை போத்தும் போது நான் உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தோட என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏன் தெரியுமா? இந்த தாசனை நான் வருத்தப்படுத்தின போதிலும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக என்னை அழைத்து அண்ணன் என்று சொல்லி அழைத்து சால்வையை போத்தும் பொழுது என் இருதயம் உடைந்து போனது. அவருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல ஊழியனுக்காக நான் கர்த்தரை செலுத்திருக்கிறேன். ஏகப்பட்ட ஊழியர்கள் இருக்காங்க மாறினதால். ஆனால் என்னை நேசித்து அன்பு கூர்ந்து என்னை அழைத்து வருவேனா வரமாட்டேன் என்ற சந்தேகத்தில் டேவிட் ராஜ்குமாரை ரெப்ரசன்டேட்டிவாக வச்சு அவர் மூலமாக என்னை அழைச்சி இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காருன்னு சொல்லும்போது உண்மையாக சொல்லுகிறேன், இந்த தேவ மனுஷனுக்காக இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நீங்கள் இன்பமானவர்களாய் மாறுவீர்கள். நான் சொன்னது புரியுதான் புரியலையா? இந்த தேவதாசன் மூலமாக இந்த தேவாலயத்துக்கு நீங்கள் வரும்பொழுது இந்த ஊழியக்காரனுடைய உண்மை நிமித்தமாக உங்களுக்கு ஒரு இன்பத்தை கர்த்தர் தரப்போகிறார். இன்பம் என்பது சந்தோஷம். துக்கம் மாறி போகும், கண்ணீர் போகும், வேதனை போகும், கஷ்டங்கள் மறக்கப்படும். தேவ ஆவியானவர் இறங்கி வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களுடைய உள்ளான மனுஷனாகிய இருதயத்தை, ஆவியின் மனிதனை அவர் களி கூற செய்வார். வெறும் பாடலினால் அல்ல, வெறும் கரங்களை தட்டுவதினால் அல்ல. இந்த மனிதன் எழுந்து நிற்கும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து இங்கே மகிழக்கூடிய அளவிற்கு மகிமை நிறைந்த ஒரு ஆராதனையை கர்த்தர் தரப்போகிறார். நல்லா கவனிங்க. ஒரு வசனத்தை மட்டும் நான் கொடுக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தின் அடிப்படையில் 33ஆம் அதிகாரம் உபாகமம் 12வது வசனம். 33:12. யாராவது எடுத்தவர் படிங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமாக, இந்த கிழவனுக்கு காது கேட்காது. கர்த்தருக்கு பிரியமானவன் அவன் சுகமாய் தங்கியிருப்பான்,
என்னாலும் அவனை காப்பாற்றி. திருப்பி படிமா. பென்யமீனை குறித்துன்றதுக்கு பதிலாக இந்த சபையை குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய சபையை குறித்து. அப்படி சொல்லு. என்ன என்ன சொல்லுங்க. நீங்களாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. இந்த சபைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறவங்க எல்லாருமே யாருக்கு பிரியமானவன்? பாஸ்டருக்கு அல்ல, கட்டடத்திற்கு அல்ல. நான் கடைசியில் நல்ல வார்த்தை ஒன்று மாட்டிச்சு இன்னைக்கு. கர்த்தருக்கு பிரியமானவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் இங்கே வந்து உட்காரும் பொழுதெல்லாம் நான் தேவனுக்கு பிரியமானவனாய் அமர்ந்திருக்கிறேன். ஆமென். தேவனுக்கு பிரியமானவன். தேவனுடைய ஆலயத்தில் எப்படிப்பட்டவன்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அந்த சிஸ்டரை, அந்த அம்மாவை பிடிக்கலன்னா கூட நமக்கு கர்த்தருக்குள்ளே என்னமோ சொல்லு தாயே. உங்கள் பாஷையில் இறங்க விட்டுறாதீங்க. என்ன உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பக்கத்தில் நம்ம செல்லத்தில் வந்து சபையில் உட்காருவாங்க பாருங்க. அந்த அம்மாவை பார்த்துருவாங்க. அந்த அம்மா ஓரத்தில் உட்காந்து பார்த்ததும் அப்படியே சுற்றி போய் அந்த ஓரத்தில் உட்காருவாங்க. எங்கள் சபையில், உங்கள் சபையில் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், எந்த சபையோ எங்கேயோ சரி, ஆனால் இங்கே வார்த்தை சொல்கிறாரு, பென்யமீனுடைய கோத்திரத்தில் தேவனுக்கு பிரியமான மகன், ராகேலினுடைய மிக மிக ஆசையோடு பெத்தெடுத்த மகன், யாக்கோபினுடைய இருதயத்தில் இருந்த மகன், அந்த பென்யமீனை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு இன்பமானவன், எனக்கு பிரியமானவன். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு, நீங்கள் எனக்கு, எனக்கு நான் பின்னி ஜோசப்புக்கு, அவருக்கு, என் தேவனுக்கு நான் பிரியமானவன். நல்ல பலமா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அடுத்த வார்த்தை எப்படிமா? அவர் அவர் அவருக்கு இன்பமானவன், அவரோட எப்போல்லாம் இன்பத்தோடு அவரோட இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு சுக வாழ்வு உண்டு. நோய் பிடிச்ச வாழ்வு அல்ல, வேதனை பிடிச்ச வாழ்வு அல்ல, அடுத்தவர்களை குறித்து குறை சொல்லுகிற வாழ்வு அல்ல, கசப்போடு கூட வாழ்கிற வாழ்க்கை அல்ல. எந்த இடத்துல நீங்கள் கர்த்தரோடு கூட வாழ்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சுக வாழ்வை கர்த்தர் தருவார். இந்த ஆலயம் உங்களை உள்ளே வரும் பொழுதெல்லாம் நிச்சயம் உணர்ந்து கொள்ளுங்க, வெளியே போகும்பொழுது ஒரு சுக வாழ்வோடு தான் நீங்கள் போவீங்க. ஒரு ஆமீன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். துக்கத்தோட யாரும் போக மாட்டீங்க. போய் கஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கை இந்த ஆலயம் தராது. இந்த ஆலயத்தில் இருக்கிற மகிமை மகா பெரிதான மகிமை. ஒரு ஆமீன், ஒரு அல்லேலூயா, நல்ல பலமா. அடுத்த வார்த்தை, அவனை என்னாலும். முதல் என்ன சொன்னேன்? பிரியமானவன். இரண்டாவது சுகவாழ்வு. மூணாவது காப்பாற்றுவார். பாருங்க, ஆலயம் கட்டுவது எதற்காக? ஆலயத்தில் எதற்காக நாம் வருகிறோம்? நாம் யார்? தேவனுக்கு பிரியமானவர்கள். நாம் யார்? சுகவாழ்வுக்குரியவர்கள். நாம் யார்? அடுத்து எங்க? என்னக்கோ எங்க எங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எல்லை உங்களுக்கு எல்லையே இல்லையா? எல்லாமே திறந்து விட்டுருக்கு. உங்களுக்கு எல்லையே இல்லை. இந்த ஊரில் நான் வந்தேன், காம்பவுண்டில் உள்ள வீடு வந்து ரொம்ப சொற்பமாக பார்த்தது தான், அதுவும் உங்கள் டவுனுக்குள்ளே. ஆனால் வெளியே வந்து உங்கள் ஊரில் நடந்து காரை ஓட்டிகிட்டு வரேன், எந்த வீட்டுக்கும் என்ன இல்லை, காம்பவுண்டே இல்லை. என் பிள்ளைகளே, அரசாங்கம் உங்களுக்கு எல்லை கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் பரலோகத்தில் இருக்க தேவன் உங்களுக்கு ஒரு எல்லையை வச்சிருக்காரு. தங்கச்சி, சங்கீதம் 16:6 படி. எப்போல்லாம் இந்த மாதிரி முக்கியமான வார்த்தை வருதோ அதெல்லாம் நான் படித்து வச்சிருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம். 2 வார்த்தை இருக்கு. நேர்த்தியான, சத்தமா சொல்லு தாயே. உனக்கு ஒரு மைக்கு கொடுக்கூடாதா? கஷ்டப்பட்டு படிக்கிறியே. சரி, பரவாயில்ல. எல்லாம் சொல்லுங்க. நேர்த்தியான இடம். சத்தமா சொல்லுங்க.
இன்னும் நல்லா சத்தமாக சொல்லுங்க. நேர்த்தியான இடங்கள். அதை இங்கிலீஷ் பைபிளில் படித்தா ரொம்ப நல்லா இருக்கும். இங்கிலீஷ் பைபிளில் இந்த ஃபோன்லேயே இந்த ஏகப்பட்ட பைபிள்கள் இருக்கும், மொழிபெயர்ப்புகள் நிறைய இருக்கும். யூ வெர்ஷன் சொல்லி ஒரு பெரிய பைபிள் லிஸ்டே இருக்குது. பல 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 மொழிபெயர்ப்புகள் இருக்குது. நீங்களாம் காலேஜில் படிக்கிற வாலிப பிள்ளைங்க தான். அந்த யூ வெர்ஷனை திறந்தீங்கன்னா அதில் என்ஐவின்னு ஒரு வெர்ஷன் இருக்கும். அந்த என்ஐவி மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லுதுன்னா, வானத்திலிருந்து தேவன் உங்களுக்காக ஒரு எல்லை கோடை உங்களுக்கு வைக்கிறார். தமிழில் எப்படியே மொத்தமாக மாற்றிட்டானுங்க டிரான்ஸ்லேஷனு. உங்களுக்கு தெரியும், சமஸ்கிருதம் படித்தவனுங்க தான் இந்த தமிழ் பைபிளை மொழிபெயர்த்தானுங்க. அதனால் அவனுங்க சில வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டானுங்க. ஆனால் ஜீகன் பார்க்கின்றவர் தரங்கம்பாடியில் வந்து உட்கார்ந்து தமிழை மண்ணில் எழுதி கற்றுட்டு, அதுக்கப்புறம் அங்கே கற்றுக் கொடுத்ததை அந்த ஆட்கள் படித்துட்டு அவனுங்க இங்கிலீஷில் இருக்கிறத தமிழாக்கம் செய்த பொழுது சில தவறுகள் வேதத்தில் நமக்கு தமிழ் பைபிளில் உண்டு. ஆனால் அதனால தான் ஆங்கில வேதத்தை கொஞ்சம் படிக்கணும்னு சொல்கிறது காரணம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த ஆங்கில வேதத்தில் பார்டர், த பவுண்ட்ரி எல்லாம் சொல்லுங்க. பவுண்ட்ரினா என்னது? எல்லை. எல்லாம் சொல்லுங்க சத்தமா. நமக்கு தாசில்தார் வரைக்கும் வந்து எல்லைக்கோடு சமாதானப்படுத்தினா தான் நமக்கு திருப்தி ஆகும். ஆமாவா இல்லையா? ஐயா எங்கள் அண்ணன் தான், ஆனால் 5 அடி எடுத்துட்டான். எத்தனை அடி எடுத்துட்டான் சொல்லுங்க. என்னமோ பெரிய நீதிமன்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. எந்த அந்த 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 மாமரம் இருக்கு பாருங்க, அந்த கிளை அங்கே போயிடுச்சு, அதனால தள்ளி அந்த கோடை போடுங்க, இல்லை அந்த கிளையை வெட்டிடு. இப்படி இந்த ஊரில் நடக்குதா? ஒரே ஒரு சகோதரி மட்டும் தலையை அசைச்சாங்க. பாவம், அவங்க வீட்டில் அந்த கஷ்டத்தை பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு வார்த்தை நல்லா சொல்கிறேன், கேட்டுக்குங்க. உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த கட்டடத்தை கட்டி முடித்த உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே பவுண்டரி இல்லை. ஒரே ஒரு கைத்தட்டு தான் வந்திருக்கு எனக்கு. ஏன்னா பவுண்டரியை ஆண்டவர் இன்னும் கீழே போடலை உங்களுக்காக, அவரே வச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் உங்கள் கையில் சேர்த்து கொடுக்கறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. நீ வாங்க வேணாம், கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார் உன் கையில். இது ஊழியத்துக்காக வச்சுக்க ஒரு 10 அடி, ஊழியத்துக்காக இதை வச்சுக்க ஒரு 10 அடின்னு போயிட்டே இருக்கும். 10 அடி. ஏன் தெரியுமா? வானத்தில் இருந்து இறங்குகிற என் தேவனுடைய கரத்தில் இருந்து வருகிற எல்லை கோட்டை, அது நேர்த்தியான கோடு, அது உன்னுடைய சுதந்திரம். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், சுத்தி பாருடா. நீ கொண்டு வந்த லோத்து ஒரு இடத்தை தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் நான் உனக்கு சொல்றேன், லோத்த மாதிரி நீ பார்க்காத. நீ பாரு, கண்ணை திறந்து பாரு. நான் உன் தேவனாகிய கர்த்தர். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று இன்றைக்கு வின்சென்ட் தேவன் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காக எல்லை கோடு காத்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கீழே இறங்கல. அது இறங்குதுன்னா இதை காட்டிலும் பல மடங்கு பெருகும். வெறும் ஆலயத்துக்கு மட்டும்தான் செய்வாரா? இல்லை 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 இல்லை. யோசேப்பின் மூலமாக வனாந்தரத்தில் இருந்த அவருடைய சந்ததி, அதுவும் யாக்கோபினுடைய சந்ததி, அது எங்கிருந்து வந்தது? ஈசாக்கின் இடத்திலிருந்து வந்தது. ஈசாக்கின் சந்ததி எதிலிருந்து வந்தது? ஆபிரகாமில் இருந்து வந்தது. இந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அந்த சந்ததியிலிருந்து வந்திருக்கிற வின்சென்ட்டின் தேவன் எல்லை கோடுகளை நல்ல கண்ணை திறந்து பாரு. உன் விசுவாச கண்களில் பாரு. எல்லைகள் தாண்டி கடந்து போகக்கூடிய ஒரு தரிசனத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வைக்கிறார். இதோட லிமிட் பண்ணிக்காதீங்க. இது போதும் ஆண்டவரே, எங்கள் ஊருக்கு எங்கள் தாலுக்காக்கு இது ரொம்ப பெருசு, இதுவே நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் முடித்தோம், இன்னும் வேறு அதையும் சேர்த்து கொடுத்தா நான் எங்கேயா போவேன்? நான் ஆரம்பிக்கும்போது 4000, இப்போது கோடின்றாரு. அதெல்லாம் வந்தால் இன்னும் எவ்வளோ பெரிய கோடி? என்ன அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க?
நான் சொல்கிறேன், அதெல்லாம் தாண்டி எல்லைக்கோட கத்தை தூக்கி வச்சாருன்னா பாசமா ஒன்று தான் கையை தூக்கி அம்மேன்றாங்க. இன்னைக்கு நான் சொல்லிட்டு போகிறேன், நான் சொல்லலை, கர்த்தரே ஞாபகப்படுத்தின 33ஆம் அதிகாரத்தினுடைய உபாகம் எத்தனாவது வசனமா? 7வது வசனமா? 12வது வசனம். எல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லைக்கோடு எங்கே என்ன போட்டிருக்கு? உங்கள் பைபிளில் இருக்காது பாருங்க, இருக்கா பாருங்க. தங்கச்சி தப்பா படிச்சியா? கரெக்டாக சொல்லு தங்கச்சி, என்ன படிச்ச? என்னாகமம் 12 33 12. முதல்ல தான் படிய, ஏன் பிசனாரி தினமும் கொடுக்க வத? பென்யமின் வின்சென்ட் ஐயா வந்து யாருக்கு பிரியமானவர்? என்ன வின்சென்ட் ஐயா கரெக்டா? உங்கள் சத்தமே ரொம்ப பலமையனமாக இருக்குது. இப்போது விசுவாசத்தோடு சொல்லுங்கள் ஆமேன், ஆமேன். நீங்கள் ஜெபிக்கும் போது இன்னும் சத்தம் அப்பா கீழே முழங்கிடுச்சு எனக்கு. இப்போ நான் சொல்கிறேன், இந்த சபைக்கு கர்த்தர் ஒரு பிரியமானவனை தெரிந்து கொண்டார். ஒரு பிரியமானவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தான் பிரியமானவர். நான் இல்லை, நீங்கள் தான் பிரியமானவர். நீங்கள் அவரை பார்த்து சொன்னதுனால நீங்கள் பெரியவர்கள் ஆகிடுறீங்க. ஒரு ஆமீன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பிரியமானவர். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? எங்கே? அவரோடனா இங்கே, அவரோட தேவனுடைய ஆலயத்திலையும் அவருடைய எல்லை கோட்டுக்குள்ளே நான் எப்படி இருப்பேன்? சுகமாக இருப்பேன். ஒரு சத்ருவும் என்னை தொட முடியாது. எல்லை கோட்டுக்குள்ள ஒரு சத்ருவும் இறங்கி வர முடியாது. உன்னை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் இல்லை. ஏன் தெரியுமா? அது தேவன் போட்ட எல்லை கோடு. ஏதேன் தோட்டத்திலே தவறி விழுந்தாலும் அந்த ஏதேன் தோட்டம் கடைசி நாட்களில் அவருடைய வருகையிலே அவர் போட்ட எல்லை கோட்டையை அவர் திறந்து கொடுப்பார். நாம் எல்லாரும் அந்த எல்லை கோட்டுக்குள்ளே கடந்து ஏதேன் தோட்டத்தினுடைய அனுபவத்தை நாம் அனுபவிப்போம். ஒரு நல்ல பிரியமானவன். அடுத்து என்ன படிச்ச தங்கச்சி? நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போனதும் இன்றைக்கி சொல்லணும், ஆண்டவரே என் வீட்டுக்கு நீர் ஒரு எல்லைக்கோட்டை நீர் போட்டிருக்கிறீர், உமக்கு தோத்திரம். எப்படி சொல்ல போகிறீங்க? நான் சத்தமாக சொல்லுங்க. இன்னும் இவ்வளோ கலராக வந்து உட்காந்துக்கிட்டு ஒரே கலரில் வந்து சபையாக கலக்கிற ஆளுங்க நீங்கள். ஒரு ஆமேன் அல்லையே ஏதாவது ஒரு சத்தமாக சொல்லுங்க. நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே வீட்டிலே எல்லைக்கோட்டுக்குள்ளே சுகமாய் வாழ்வோம். எப்படி வாழ்வோம்? சுகம்னா என்ன தெரியுமா? அது தெரிஞ்சா தானே. சுகன்றது கொரட்டை விட்டு தூங்குறது இல்லை. நேற்று காலையில் வரும்போது நம்ம அற்புதராஜ் என்னை பார்த்து சொன்னோம், ஐயா செம்ம கொரட்டை விட்டீங்க ஐயா நீங்கள் அப்படின்னு. அப்படியாப்பா, நீ நல்லா தூங்குனியாப்பா? ஆமாம் தூங்குனையா, ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் போட்ட கொரட்டை காட்டிலும் ஏன் கொரட்டை ஜாஸ்தி ஆகிட்ட மாதிரி தெரிஞ்சுதுங்க. எப்படி? நம்மளை பார்த்து சொன்னார், என்னது உங்கள் கொரட்டை தூங்க முடியலன்னு. ஆனால் அவர் போட்ட கொரட்டை எனக்கு கேட்க முடியல. ஏன் தெரியுமா? கர்த்தர் என் தூக்கத்தில் என் எல்லைக்கோடை போட்டு அவரோட படுக்க வச்சுட்டார். அவ்வளோதான். அவருடைய எல்லை எனக்கு தெரியாது. ஆனால் என் எல்லைக்குள்ளே சுக வாழ்வு, கொரட்டை சத்தமே இல்லை. ஆனால் அவர் தான் சொல்கிறார் ஏன் கொரட்டை. அவருக்கு அப்பா அந்த எல்லைக்குள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இருந்த எல்லைக்குள்ளே அவர் இல்லை. தெரியும், பக்கத்து கட்டில் தான். புரியும்படியாக உங்களுக்கு பேசுகிறேன். என்ன ஒன்று சொல்கிறேன், உங்களுக்குன்னு போட்ட எல்லை கோட்டுக்குள்ளே யாரும் உள்ளே வர முடியாது. யாரும் உள்ளே வர முடியாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் எல்லைக்கோடு அது தேவ சமூகத்திலிருந்து உங்கள் மேல் இறங்கி இருக்கிற ஒன்று. அடுத்தவங்களை பார்க்காதீங்க, இங்கே இருக்கிற தலைவர்களை பார்க்காதீங்க, இந்த ஃபின்னி ஜோசப்பையும் நீங்கள் பார்க்காதீங்க. ஐயோ ஐயா நீங்கள் தலைவராச்ச. தலைவர் எனக்கு வர இந்த பூமிக்கு தான், இங்கே இருக்கிற ஸ்தாபனத்துக்கு தான். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற எல்லை கோட்டில் ஒரு நேர்த்தியான, எல்லாம் சொல்லுங்கள் நேர்த்தியான, நல்லா சத்தமாக சொல்லுங்கள், நேர்த்தியான ஒரு எல்லை கோட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை யாராலையும் தொட முடியாது. பாஸ்டமா நல்லா கையை தட்டி தோத்திரம் பண்ணுமா. உங்கள் ஐயாவுக்கு போட்டிருக்கிற எல்லை கோட்டுக்குள்ளே நீங்கள் வரலாம், வேற யாரும் வர முடியாது.
ஏன்னா நீங்கள் கையை பிடிச்சி சொல்லிட்டீங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்க உன்னை காப்பாற்றவும் நீதாமா எனக்கு, நீங்கள் தாயா எனக்கு அப்படி 2 பேரும் தேவ சமூகத்தில் நின்னதுனால 2 பேருக்கும் உங்கள் குடும்பத்துக்காக ஒரு எல்லை கோட்டை கர்த்தர் போட்டிருக்கிறாரு. அந்த எல்லை கோட்டினுடைய மகிமை அது பெரிதாக இருக்கும். அவர் சொல்கிறார், அந்த சங்கீதத்தை படிமா, அந்த சங்கீதத்தை படிமா 16:6. உங்கள் வீட்டை சுற்றிலும், எல்லாம் சொல்லுங்க, என் வீட்டை சுற்றிலும். ஆமாம், வேலி போட்டிருக்காரு ஆண்டவர். சொல்ல உன் பாஷையில் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். என் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் என்ன போட்டிருக்காரு? சத்தமாக சொல்ல. வேலி இல்லாத வீட்டுக்கெல்லாம் இன்னைக்கு வேலி வருது. தம்பி ப்ளூ ஷர்ட் அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு, எனக்கு இன்னும் எல்லைக்கோட தெரியல, என் சுக வாழ்வே எனக்கு பிரச்சனையாக இருக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்ட பிறகு இந்த ஆலயத்தில் வாசம் பண்ண வந்திருக்கிற உனக்கு சொல்கிறேன், உனக்குன்னு ஒரு எல்லைக்கோடை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு தருகிறார். நீ கேட்கலையோ, ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், என் கண்கள் உன்னை கண்டதுனால சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ காணாத ஒரு பெரிய எல்லைக்கோட்டை கர்த்தர் தருகிறார். அதிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ அதில் நேர்த்தியாக இருப்பாய். எப்படி இருப்பாய்? நேர்த்தி, அசிங்கமாக இல்லை, அழகாக இருப்பாய். அந்த அழகில் தான் கர்த்தர் உனக்கு வச்சிருக்க சுக வாழ்வை அதில் வைச்சிருக்காரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி உன்னுடைய சுக வாழ்வுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன் வீட்டுக்கு ஒரு வேலையை அடைத்துட்டார், உன் வாழ்க்கைக்கு ஒரு வேலையை போட்டுட்டார், ஆண்டவர் போட்டுட்டாரு. ஆனால் அவர் போட்ட வேலையை யாரும் தாண்டி உள்ளே வர முடியாது, எந்த சத்துருவும் உள்ளே வர முடியாது. அதில் அவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், படி தங்கச்சி. என்ன உண்டு? நாட் ஆர்டினரி இன்ஹெரிட்டன்ஸ், சாதாரணமான சுதந்திரம் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, சாதாரண சுதந்திரம் அல்ல. இன்றைக்கி நீ வெறும் பல்சர் தான் வச்சுருப்ப, நாளைக்கு நீ பெரிய யமகாவே வாங்கிட்டு சுற்றுவேன் அப்படின்னு சொன்னால் தான் வாலிப பசங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சபைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், இது நான் ஆயத்தப்படுத்தின செய்தி கிடையாது. இது கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. ஆமென். ஏதோ வச்சுக்கிட்டு நோட்ஸை வச்சுட்டு இது பாருங்க, இதை நோட்ஸை போட்டேன், உட்காந்து தான் இங்கே கீழே உட்காந்து தான் போட்டேன், ஆனால் மூடியே கிடக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. எல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. ஃபைனல் வேர்டு அதில் என்ன இருக்குதுமா? நேர்த்தியான பங்கு கிடைத்தது. அடுத்தது 2 இருக்குது, 2 வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உங்கள் பைபிளில். சுதந்திரம் ஒன்று இருக்குது, பங்கு இருக்குது. இந்த இளையகுமாரன் இருக்கான் தெரியுமா, அவன் கேட்டது சுதந்திரமா பங்கா? சத்தமாக சொல்லுங்க. அப்போ வீட்டுக்குள்ளே அவன் போன பிறகு என்ன இருக்கு அங்கே? சத்தமாக சொல்லுங்க. சுதந்திரம் இருக்கா இல்லையா? நல்லா சொல்கிறேன், நீ பங்கை வாங்கிட்டு எல்லையை தாண்டி எங்கே வேணாலும் சுற்றிட்டு வரலாம். அந்த பங்கை நீ அழிச்சிட்டு கூட வரலாம். கடைசியில் அப்பா வீட்டை நினைக்க செய்வார் கர்த்தர். இதுதான் அப்பா வீடு. உங்களுக்கு தேவன் தந்த அப்பா வீடு இதுதான். ஒரு ஆமீன், ஒரு அல்லையிலே ஏதாவது ஒன்று. அப்படியே உட்காந்துருக்கிறீங்களே, உங்களுக்கு அப்பா கொடுத்த வீடு இதுதாங்க. இளைய மகள் உண்டு, மூத்த மகன் உண்டு, இளைய மகன் உண்டு, மூத்த மகன் உண்டு. இந்த 2 இருக்கு வீட்டுக்குள்ள, அப்பா வீட்டுக்குள்ள. ஒன்று அப்பாக்காகவே நான் வாழ்கிற ஒருத்தர் இருக்கான். இன்னொருத்தன் எங்கள் அப்பாவுடைய பங்குக்காகவே நான் வந்தேன். அவனுக்கு அறிவில் சுதந்திரம் இருக்குன்றது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லிட்டு போகிறேன், இந்த புதிய கட்டடத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெறும் பங்கை வைத்தில்ல, சுதந்திரத்தையே வைத்திருக்கிறார். நல்ல பலமக்கரங்களை தட்டு. எங்கள் அம்மா என்னை ரொம்ப நேசிப்பாங்க. ஃபினி பாய்ன்னு தான் கூப்பிடுவாங்க சின்னதில். வீட்டில் 4 பேர், என் தம்பி, எங்கள் அக்கா, தங்கச்சி. டேபிளில் வந்து உட்காந்தா எங்கள் அம்மா என்ன தான் தெரில, ஃபினி பாய்க்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா இட்லி வைக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா தோசை வைக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா முட்டையை போடுறாங்க.
எக்ஸ்ட்ரா அவங்க செய்கிறது எல்லாத்துலேயும் ஒன்று எக்ஸ்ட்ரா அவனுக்கு வைக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் வைக்கலையேன்னு வீட்டுக்குள்ளே சில சுதந்திரவாளிகள்லாம் கஷ்டப்படுவாங்க. அப்பா வீட்டில் அப்படி தானே இருந்தது. இளையகுமாரன் போனான், திருப்பி வந்தான், சுதந்திரத்துக்காக வந்தான். எப்போ வந்தான்? சத்தமாக சொல்லுங்கள். பங்கை நாசப்படுத்திட்டு வந்த பிறகு. எல்லாம் சொல்லுங்கள். அப்பாவோட இருக்கிற வரையும் பங்கு நல்லா தான் வளர்ந்துருக்கும். ஆனால் பங்கு இட்ஸ் அ ப்ராஃபிட், இட் இஸ் நாட் அ இன்ஹெரிட்டன்ஸ். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பங்குன்றது என்னது? அப்பா வச்சிருக்கிற சுதந்திரத்தினுடைய நமக்கு வர லாபம். அவன் லாபத்தை தான் கேட்டான், ஆனால் அந்த லாபத்தையும் அவன் அழிச்சிட்டான். ஆனால் பன்றிகளோட உட்கார்ந்துருக்கும்போது தான் பைபிள் அழகான வசனம் இருக்கும். 15வது அதிகாரத்தில் லூக்காவில், அவன் புத்தி தெளிவு அடைந்து. எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லணும். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா முடிச்சிடணுமா? நான் எப்போ முடிக்கணும்? நீங்கள் கையை தூக்கும்போது நான் முடிச்சிடுறேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு பங்கு வேணுமா, சுதந்திரம் வேண்டுமா? ஏன்னா சுதந்திரத்துக்கு தான் அந்த உணர்வை ஆவியானவர் உணர்த்தி காட்டக்கூடிய இடத்துல இருக்கிறார். பங்கு நீ அழித்ததை குறித்து அழிந்து போனது தான் நீ சிந்திக்க வைக்குமே தவிர, மாம்ச சரீரத்தில் இருக்கிற ஆவி அழிந்து போனதை தான் சிந்திக்க வைக்கும். ஆனால் சுதந்திரத்தை அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருதுனால அந்த சுதந்திரத்தினுடைய அபிஷேகம் உன்னை உணர்த்தி அதை பெற்றுக்கொள். போ, உன் அப்பா கிட்ட போ. உன் சுதந்திரத்தை உன் அண்ணனுக்கு கொடுக்க மாட்டாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். எல்லைக்கோடு உங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்காரு, வீடை கொடுத்துருக்கிறாரு. நீ போ. நீ போனா உன்னை குழுப்பாட்டி அழகுபடுத்தி ஆசீர்வாதமாக உன்னை வச்சு இழந்து போனது பங்கெல்லாம் இழந்து போனே அத்தனையும் கொடுத்தாரு. பேண்ட்டு ட்ரௌசர் போட்டாரா, எது போட்டாரா எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏதோ ஒன்று போட்டார். அவனை திருப்பி ராஜகுமாரனை போல உட்கார வைத்தார். எல்லைக்கோடு இதுதான் செய்யும். எல்லாம் சொல்லுங்கள். எல்லைக்கோடு இழந்ததை மீட்க செய்யும். நான் எல்லைக்கோட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். தேவன் கொடுக்கிற எல்லை கோட்டிலே வாழ விரும்புகிறேன். அப்படி ஒருவேளை எல்லை கோட்டை நீ தவறி போனாலும் ஆவியானவர் உன்னை மறுபடியும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே சேர்ப்பார். எல்லை கோட்டுக்குள்ளே இருக்கிற பங்கை நீ பெறுவது மாத்திரமல்ல, மூத்தவன் சொல்கிறான், ஐயோ இந்த பாவியை மறுபடியும் வீட்டுக்குள்ளே சேர்த்துட்டீரே, நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். உமக்காக எவ்வளோ வேலை செய்த, உமக்காக எவ்வளோ செய்த, எவ்வளோடா செய்த. அவங்க அப்பா திருப்பி கேட்டிருந்தானே, ஏண்டா இந்த சுதந்திரத்தெல்லாம் நீயாடா கொண்டு வந்த, உன் உழைப்பாடா கொண்டு வந்தது. பெரிய மூத்தமானுங்க சொல்லுவானுங்க, டாடி என்னை படிக்க வச்சதுக்கு எதுக்கு தெரியுமா? உன்னை காப்பாற்றத்தான். இன்னும் இவர் பெருசாக காப்பாற்றிட போகிறாரு. என்னால் தான் இதெல்லாம் பத்திரமா இருந்தது. உன்னால் எங்கே இருந்தது? எல்லைக்கோடை போட்டவரால் தான் என் வீடு பாதுகாக்கப்படுது. ஒரு ஆமேன்னு ஒரு அல்லேலியா ஏதாவது சொல்லுங்களேன். மானாமதுரை இப்படி ஆயிடுச்சு, சத்தமே வராது, மானாமதுரையாக இருக்கு. அம்மா, என்னை கர்த்தர் உனக்கு பங்கு வச்சில்லை. எல்லைக்கோடை வைக்கும்போது பங்கு வைக்கல. பங்கு அப்பா உனக்காக ஆயத்தப்படுத்துறது. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உனக்கென்று சுதந்திரத்தை அந்த எல்லைக்கோட்டில் உன் பேரை போட்டு எழுதி, இது ஏன் மகளுக்குரியது, இது ஏன் மானுக்குரியது, இதில் யாரும் உள்ள வர முடியாது, எவனும் தட முடியாது. படிச்சு முடிச்சிடாத. 33:12 வாசமாய். இப்ப எல்லாரும் சொல்ல, எனக்கு தேவன் தந்த எல்லை கோட்டுக்குள்ளே. நல்லா சத்தமா சொல்லணும். என்னை எனக்கென்று என் தேவன் கொடுத்த எல்லை கோட்டிலே நான் சுகமாய் வாழ்வேன். நான் வெறுமையாய் சுகமாய் வாழ மாட்டேன். நான் பெருகிக் கொண்டே வாழ்ந்திருப்பேன். உங்கள் வாக்குத்தத்தம் தானே? ஆமாவா? இப்போ சொல்லுங்க, தேவன் தருகிற சுதந்திரம் பெருகும்,
பங்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு சுதந்திரம் பெருகி கொண்டே இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் பேசுகிறாரா இல்லையா? உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரா இல்லையா? 2 மாதம் தான் முடிச்சிருக்கோம், 3வது மாதம் தான் இப்போ கால் எடுத்து வச்சுருக்கேன். பன்றி வந்துடக்கூடாது வாழ்க்கையில். அதில் இன்னொரு வார்த்தை கூட இருக்கும். இந்த இளையகுமாரன் நண்பர்கள்லாம் விட்டுட்டு ஓடிட்டானுங்க எல்லாம். காசு ஆன பிறகு பங்கு தீந்துருச்சு, நடுத்தருவில் நிற்கிறான். அப்போ இவனை பற்றி சொல்லும்போது அந்த ஊரில் ஒரு மனுஷனோட கூட அவன் ஒட்டி கொண்டான்னு இருக்கும். ஆமாவா? யாரோ ஆமான்னு சொன்னாங்க. வெரி குட். ஒட்டி கொண்டான். எல்லாம் சொல்லுங்க. அவன் ஒட்டினது எங்கே ஒட்டினான்? முதல்ல அந்த நகரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன். அவன் பன்றி மேய்க்கிறவன். அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பன்றி. பன்றி இருக்கிறவனோட கூட ஒட்ட முடியுமா? நம்ம ஒட்டினா என்ன கிடைக்கும்? தவிடு தான் கிடைக்கும், பண்ணி தண்ணுகிற தீனி தான் கிடைக்கும். நான் சொல்கிறேன், இந்த சபையில் பன்றி கூட்டங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியில் நிறைந்த ஒரு கூட்டத்தை கர்த்தர் இங்கே வச்சிருக்காரு. பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்ற மக்களை இங்கே வைத்திருக்காரு. இங்கே ஒட்டுனா, இந்த சபையில் ஒட்டுனா உனக்கென்று தேவன் சுதந்திரத்தின் ஞானத்தை உண்டு பண்ணுவார். முடிச்சிடுறேன், டைம் ஆச்சு. ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல்ல போகிறேன். இப்போ திருப்பி அந்த 16 படிச்சிட்டு தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் சத்தமாக படிங்களேன். சகோதரர்கள்லாம் படிங்க பார்க்கலாம். தோழா எழுந்திரி, உன்னதான் சொன்ன, நீ கெட்டியா படிச்சிய. இப்ப படி. காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த சத்தம் நான் எதிர்பார்த்தேன், வரல. நேர்த்தியான இடங்கள். இந்த சபைக்கு நான் சொல்லுகிறேன், வருகிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு எல்லை போடாம கர்த்தர் வெளியே அனுப்ப மாட்டார். ஆமென். வின்சென்ட் ஐயா, உங்களால் போட முடியாது, உங்களால் அந்த எல்லை கூட போட முடியாது. அப்படி நீங்கள் போட்டாலும் வெளியே ஓடுறது 4 இருக்கும். இங்கே உங்களை மீறி ஓடுறது 1 இருக்கும். அந்த சுவிசேஷகர் கூப்பிட்டார், இந்த சுவிசேஷகர் கூப்பிட்டார். உங்களை விட்டு யாருன்னா எந்த சுவிசேஷகரோட ஓடினாங்க எல்லை கூட இழந்துருவாங்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? ஊழியத்துக்கு தானே போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே. ஊழியத்துக்கு கூட கர்த்தர் ஒரு எல்லை கோடை போட்டிருக்காரு. உன் குடும்பத்துக்கு எப்படி எல்லைக்கோடு போட்டாரோ, இந்த ஆசாரியனுக்காக உங்களை கொண்டு வந்து இந்த எல்லைக்கோடு, இந்த கட்டடமும் இந்த காம்பவுண்டிலையும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சுகமாய் வாழ கர்த்தர் வைத்திருக்கிறார். வேற எங்கேயும் ஓடக்கூடாது. அவன் கூப்பிட்றான், இவன் கூப்பிட்றான், இவன் கூப்பிட்றான், அவன் கூப்பிட்றான், போயிடக்கூடாது. ஏமாந்து போன சுதந்திரத்தையும் இழந்துருவேன், பங்கையும் இழந்துருவேன். இப்ப படி ராஜா, மறுபடியும் கிடைத்தது. என்ன உண்டு? எனக்கு சுதந்திரம் உண்டு. இப்ப நீங்க 3வது வசனத்தை படிங்கம்மா. 84ஆம் சங்கீதம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என்ன கொடுக்கிறாரு? அடைக்கலான் குருவிக்கு என்ன உண்டு? ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அடைக்கலான் குருவிக்கு மட்டும்தான் வீடு. அடுத்து குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. பாக்கியவான்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 கேரக்டர் தேவனுடைய ஆலயத்தில், 2 கேரக்டர், 2 குணாதிசயங்கள். ஒன்று அடைக்கலான் குருவி, மற்றொன்று தகைவலான் குருவி. தகைவலான் குருவி கூடுதான். கூடு எந்த நேரத்திலையும் கலைக்கும், எந்த நேரத்திலையும் கூட கலைச்சிட்டு வெளியே பறந்துடும். ஆனால் அடைக்கலான் குருவியோ தேவனுடைய வீட்டிலே
அந்த வாசஸ்தலத்திலே அது வீடு கட்டும். புரிஞ்சது ஆமைன்னு சொன்னீங்களா, புரியாமல் ஆமைன்னு சொன்னீங்களா தெரியல. நீங்கள் இந்த வீட்டில் ஜீவனுள்ள இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வீடை கட்டும்பொழுது உங்களுக்குன்னு ஒரு வீட்டை கட்டி தருவார். ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. நல்ல பலமா கரங்களை தட்டி கத்தரை சொத்தம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் முடிச்சிட்டேன். கூட்டில் ஆத்மா தங்க முடியாது. ஆத்மா என்பது அறிவு, உணர்ச்சி, சித்தம். தேவன் நம்மை சிருஷ்டிக்கும் பொழுது ஆவியின் மனுஷனாக, ஆத்மா மனுஷனாக, சரீர மனுஷனாக உருவாக்கினார். அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ளே நான் போக மாட்டேன். ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு ஆவியின் மனுஷன் இருக்கானா இல்லையா? ஆவியின் மனுஷன் இருக்கான். ரெண்டாவது என்ன இருக்கு? ஆத்மா மனுஷன் இருக்கான். மூணாவது யார் இருக்கா? சரீர மனுஷன் இருக்கான். இந்த மூணுக்கும் தேவை ஒரு வீடு. கூடு அல்ல. கூடு எந்த நேரம்னாலும் கழிச்சிட்டு எங்கனாலும் தெரியும். அதுக்குன்னு ஒரு ஸ்தலம் கிடையாது. இன்னொரு விதத்தில் சொன்னேன்னா 4 காரியத்தை இந்த வசனத்துக்குள்ள நான் பார்க்குறேன். மறுபடியும் படிங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் மேல் வாஞ்சையும் தவணுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் என் ஜீவனும். எல்லாம் சொல்லுங்க. என் வீட்டில் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கும். என் வீடு சாதாரண வீடு அல்ல, ஆலயம் உள்ள ஒரு வீடு, தேவன் வாசம் பண்ணுகிற வீடு, தேவன் இருக்கிற வீடு. அந்த வீட்டில் நான் எப்பவுமே கவனமாக இருக்கேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அவரையே தியானித்து கொண்டிருக்கிறேன். என் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுகிறேன்? என் தேவனை நான் தியானிக்கிறேன். என் எல்லை கோட்டுக்குள்ளே என் தேவனை தியானிக்கிறேன். என் எல்லை கோட்டுக்குள்ளே தேவனுடைய வீட்டை கட்டுகிறேன். அவர் என் வீட்டுக்குள்ளே அவர் ஒரு வீடை கட்டி இருக்கிறார். அதனால தான் அப்பா புள்ள ஓடி வரும்பொழுது அவனை கட்டி அரவணைச்சு அவனை முத்தமிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போனார். ஆமென். அடுத்த வார்த்தை படிங்க பார்க்கலாம். கவனமுள்ள தியானம் இருந்தது. மூணாவது குறிப்பு பாருங்க. இருதயம் இருந்தது. வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை வீட்டுக்குள்ளே இருதயம் இருக்கு? முடிச்சிட்டேன். இருதயம். அடுத்தது என்ன வார்த்தை? என் மாம்சமும். வீட்டுக்குள்ளே ஜீவன் இருக்கணுமா? இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே ஜீவன் இருக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், ஜீவன் இருக்கு. வீட்டுக்குள்ளே ஜீவன் இருக்குமானா இந்த வீட்டுக்குள்ளே ஜீவன் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே ஜீவன் இருக்குமானால் உங்கள் வீட்டுக்குள்ளே ஜீவன் இருக்கும். புரிந்தவங்க மட்டும் ஒரு நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். நல்ல பலமாக்காரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஓ ராபா சந்தரலபதரலபகலமா. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எல்லைக்கோடு போடாத இடத்துல நான் எதையும் கட்ட மாட்டேன். அடைக்கலான் குறிக்கும் தகவலான் குறிக்கும் உம்முடைய ஆலயத்துடைய எல்லைக்கோடினுடைய அறிவு இருக்குமானால் அதுங்களை காட்டில் நான் மேன்மையானவன் அல்லவா? அந்த குருவிகளை காட்டில் நான் மேன்மையானவன் அல்லவா? இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை சுற்றிலும் ஒரு எல்லைக்கோடு போடும் ஆண்டவரே. உம்முடைய வீட்டிலே நான் ஒரு வீடு கட்டிக்கொள்ளுவேன். இந்த ஆலயத்தில் எனக்கு ஒரு எல்லைக்கோடு உண்டு. இந்த இடத்துல இருந்து தான் எனக்கு ஒரு எல்லைக்கோடு அங்கே உண்டு. அங்கே தான் நீர் என்னோடு கூட வாசமாக இருப்பீர். அங்கே வாசமாக இருக்கும் பொழுது உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்று எல்லாம் சொல்லுங்க. உம்முடைய வாக்கு தத்தங்கள் இன்னும் சத்தமாக சொல்லுங்க. அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். டி 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 ஆராதனை 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 என் அன்ப. இன்னும் கொஞ்சம் சத்தமாக. இயேசுவுக்கே ஆராதனை. 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை
நண்பர். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, என் நண்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. சத்தமா ரிபானா ஷெகெதெரெலெதனி அந்துரலபாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. Ribasha kadura namasia tiaraba. Esharana masirele deni anturana. ஆவியானவரே, 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 நீங்க என்ன பேசணுமோ அதை பேசி முடிச்சிட்டீங்கப்பா. நீ நேற்று தந்தது ஒன்று, இன்றைக்கு தந்தது ஒன்று, ஆலயத்துக்கு வந்த பிறகு நீ தருகிறது மற்றொன்று கர்த்தாவே. அதுவே எங்களுடைய எல்லை கோடாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை நேசிக்கிறபடியினாலே நேர்த்தியான எல்லை கோடு மட்டும் அல்ல, எங்களுக்கென்று நேர்த்தியான வேலிகளை மட்டும் கொடுத்து காப்பாற்றுகிறவர் மட்டும் அல்ல, அந்த வேலிகளுக்குள்ளே நம்முடைய ஜீவனை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறபடியால் உமக்கு கொடா கொடி சோத்திரம் ஆண்டவரே, கொடா கொடி சோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற ஜீவன் பரலோகத்தினுடைய வாசலாய் மாறட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு விசுவாசின் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், இந்த திருச்சபையை ஆசீர்வதியும். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பேரிலே ஜெபிக்கிறேன். நீர் எல்லை கோடு போடுவீர் என்றால் இந்த திருச்சபைக்கு, இந்த சபை பெருகி கொண்டே இருக்கும், எல்லைகள் விரிவாகிக் கொண்டே இருக்கும். ஆண்டவரே, நீர் கொடுக்க போகிற பெரிய அறுவடைக்காக இயேசுவின் நாமத்திலுமே நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஐயா. நம்முடைய தாசனையும் நம்முடைய ஊழியக்காரியும் நீர் ஆசீர்வதித்து, அவரோடு தோள் கொடுத்து நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து, இந்த ஊழியத்துடைய எல்லை கோட்டை நேர்த்தியான சுதந்திரத்தினால் நீ நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.